103 சங்கீதம் 8-9 நாம் வாசிக்க கேட்ட வசனம்தான் இந்த 103 சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தின் அந்த தலைப்பு பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். தாவீது எழுதின சங்கீதம். தாவீது ராஜாவை குறித்து நமக்கு அதிகமாய் அநேக காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவராகவும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்தவராகவும் இருந்தார் இல்லையா? ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதராய் இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே தவறுதல்களையும் பாவங்களையும் செய்திருக்கிறார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் மீறின நேரத்தில் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு மன்றாடின நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த மன உருக்கம் உடையவராகவும் இரக்கம் உடையவராகவும் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுபவித்த விதத்தின் அடிப்படையில் தான் இந்த சங்கீதம் 103:8-9 வசனத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பித்து தருவதை பார்க்கலாம். நம் தேவன் இரக்கம் உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா! அவர் பெரியவர். நம் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா! ஆமென். நாம் இந்த உலகத்தில் காண்கிறவைகளையும் காண முடியாதவைகளை எல்லாம் உண்டாக்கினவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா! ஆமென். அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரோ எந்த ஒரு தெய்வமோ அவருக்கு சமானமாக முடியாது. அவ்வளவு பெரிய தெய்வம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார் என்றால் அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா! அவருடைய இரக்கத்தை பாருங்க, தாவீது அனுபவித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் கண்டிப்பாக தேவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவிலையும் அதிசயமான காரியங்களையும் அனுதினமும் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். இது எப்படி உங்க வாழ்க்கையில வந்து எதனால வந்துன்னு சொல்லி உங்கள்கிட்ட பார்த்து ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது உங்களுக்கே பதில் சொல்ல முடியாது. அந்த அளவிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆச்சரியமாய் நடத்துவார். எப்போ ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்றால் நாம் தேவ இரக்கத்தை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதனால் தான் பல பரிசுத்தவான்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போதெல்லாம் சொன்னாங்க, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும் என்று. அவருடைய இரக்கத்தில் அவ்வளவு மேன்மை இருக்கிறது என்பதை பரிசுத்தவான்கள் அறிந்தது நிமித்தம் அவருடைய ஜெப பகுதியிலே இது ஒரு விண்ணப்பமாய் அவர்கள் வைத்து கேட்டார்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நம்ம கூட யோசித்து பார்க்காத நன்மைகளை நம்ம சொந்தப்படுத்த முடியும். ஹல்லேலூயா! ஆமென். வேதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சாமுவேல் 6-11 வசனத்திலே ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓபேத் ஏதோம் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். ஹல்லேலூயா! 2 சாமுவேல் 6-11 வசனம். ஓபேத் ஏதோமையும் ஆசீர்வதித்தார், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க வந்து 1 நாளாகமும் 26 அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். 1 நாளாகமும் 26 நீங்க வாசித்து பாருங்க. ஓபேத் ஏதோமுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது, அவருடைய பேர பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவருடைய மிருக ஜீவன்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, எல்லாமே அதுல நல்ல விவரமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! ஆமென். ஓபேத் ஏதோமுடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலியா இருந்தாங்களா? ஹல்லேலூயா! காரிய சித்தி உள்ளவங்களா இருந்தாங்களா? நல்ல ஞானியா இருந்தாங்களா? ஹல்லேலூயா! பேர பிள்ளைகள் எல்லாம் ஓபேத் ஏதோமுடைய பேர பிள்ளைகள் எல்லாமே தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்களாம். ஹல்லேலூயா! அது மட்டுமல்லாமல் மிருக ஜீவன்கள் இவருக்கு விருத்தியாய் இருக்கு. வயல் நிலங்களிலே நல்ல விளைச்சல் உண்டானதாம். ஹல்லேலூயா! அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை ஓபேத் ஏதோம் பெற்றுக்கொள்வதற்கு பிரதான காரியம் அவர்கிட்டே போய் கேட்டா, எப்படி ஐயா நீங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க கேட்டா அவரே சொல்லுவாரு, எனக்கு தெரியல. ஹல்லேலூயா!
எப்படி நடந்தது எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா வேதம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், இந்த ஓபேத் ஏதோம் வீட்டிலே ஓபேத் ஏதோமுக்கு மேலே தேவ இரக்கம் இருந்தது. அல்லேலூயா. அதனால்தான் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி இவர் இரக்கத்தை பெற்றார் என்று பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக வண்டியில ஏற்றி கொண்டு அநேக போர் வீரர்கள், அநேக ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் கொண்டு தெரு வழியாக வந்துட்டு இருக்காரு பாருங்க. திடீர்னு கொண்டு வந்த ஆண்டவருடைய பெட்டி ஒரு கொஞ்சம் அசைஞ்சு விழுகிற சூழ்நிலை போன உடனே ஓடி போய் பாத்தீங்கன்னா ஊசான் சொல்ற ஒரு மனிதன் போய் பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. பிடிச்சதும் அந்த ஸ்பாட்ல பாருங்க, இந்த ஊசான் சொல்ற மனுஷன் துடிச்சு செத்து போயிட்டான். அல்லேலூயா. இத எல்லாரும் பார்க்கறாங்க. கர்த்தருடைய பெட்டியை தொட்டதுமே பிடிச்சதுமே செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பார்க்கறாரு. தாவீது ராஜா, ஓ, பெட்டியை போய் பிடிச்சாலே செத்து போயிருயான், அழிஞ்சிட்டான். இனி இதை நம்ம வீட்டிலையோ நம்ம அரண்மனையிலையோ கொண்டு இதை வச்சா எசக்கு பெசக்கா ஏதாவது ஆகிரும். அதனால இதை இனி நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி இவர் ஒரு யோசனை பண்ணாரு பாருங்க. பிரயாணத்துல இந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற வழி பிரயாணத்துல ஒரு இருந்த வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் தான் இந்த ஓபேத் ஏதோம். அவன் வீட்டுல பாவம் இந்த பெட்டி கொஞ்ச நாள் இருக்கட்டும் வச்சுட்டு வந்துட்டாரு, தப்பித்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆமா, அந்த பெட்டி அங்க இருந்து வேத வசனம் சொல்லுது, ஓபேத் ஏதோம் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் அளவுதான் இருந்தது. அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பெட்டி ஒருத்தனுக்கு அழிவை கொடுத்தது, ஒரு பெட்டி ஒருத்தனை நாசமாக்கி விட்டது, அதே பெட்டி ஒருத்தனை விருத்தி அடைய வைத்தது, அதே பெட்டி ஒருத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தது. எப்படி ஒரு பெட்டியின் மூலம் ஒருத்தனுக்கு அழிவு, ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி பாருங்க, இன்னைக்கு நம்ம எடுத்து சும்மா குடிச்சிடலாம். காசு அம்மாவுக்கு காசு கொடுக்கணுமா, அம்மா நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கணுமா, கொடுக்காண்டா, போய் இலவசமாக தண்ணியை குடிப்போம். இதே தண்ணியை நீங்கள் திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டில் போய் குடிக்கணும்னு சொன்னால் கடையில் போய் 10 ரூபாயோ 12 ரூபாயோ கொடுத்து தான் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்க முடியும். அதே தண்ணி தாகத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் குடிக்கிறீங்க, 150 ரூபா கொடுத்தா தான் அந்த தண்ணியை குடிக்க முடியும். அதே தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது ஏரோப்ளைனில் போய் குடிங்க, 200 ரூபாய்க்கு நீங்க தண்ணி குடிக்கணும். பாருங்க, தண்ணி ஒண்ணுதான், வித்தியாசம், அதனுடைய வித்தியாசங்கள் பலவிதமாய் பல இடத்திற்கு தகுந்த போல இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல பெட்டி ஒண்ணுதான், 2 பேருடைய வாழ்க்கையில நன்மை வித்தியாசப்பட்டது. காரணம் பாத்தீங்கன்னா, இந்த அழிஞ்சவே ஆண்டவருடைய பெட்டி எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருந்தார். ஆண்டவருடைய பெட்டியை குறித்து தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தார் என்பதை முழுமையாய் அறிந்திருந்தார். எவனும் ஆண்டவருடைய பெட்டியை தொடக்கூடாது, தொட்டால் சாவான் என்கிற அந்த சட்டத்தை அறிந்திருந்தான். ஆனால் அவன் சட்டத்தை மீறி விட்டான். சாதாரண ஒரு பொருள் இருக்கிற பெட்டியை போல ஓடி போய் அந்த பெட்டியை பிடித்து விட்டான். அந்த நேரமே அழிந்து விட்டான். சட்டத்தை மீறினவன் அழிந்தான். அல்லேலூயா. அதே போல தாம் வீட்டில் வைக்கப்பட்ட அந்த பெட்டியை அவன் இந்த ஓபேத் ஏதோம் சாதாரண பெட்டியாய் பார்க்கல, மாறாக தேவனே என் வீட்டுக்குள் இருக்கிறார் என்கிற விதத்திலே அந்த பெட்டியை அவர் பார்க்க தொடங்கினார். பாருங்க, அதற்குரிய மேன்மை அவர் கொடுக்க தொடங்கினார். அந்த மேன்மை நிமித்தம் ஓபேத் ஏதோம் மேலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டது. அதனால் தான் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு அலட்சியம், கர்த்தருடைய பிரசன்னம் அதுல இருக்கிறது. ஒருத்தன் அந்த பிரசன்னத்துக்குரிய மேன்மையை கொடுத்தான். தேவ பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணவன் நாசமாகி விட்டான். தேவ பிரசன்னத்துக்குரிய மேன்மையை மதிப்பை கொடுத்தனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை பிரசன்னத்தையும் குறித்து பல செய்திகளை அறிந்து கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மேன்மையை கொடுக்கிறதிலே அலட்சியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஊழியத்தை நீ அலட்சியமா செய்யாத. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பவுமே அலட்சியமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மேன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உள்ள ஒரு காரியத்தை நம்ம அறிஞ்சிடணும். இன்னைக்கு துவக்க காலத்தில் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறவங்கள பாருங்க, ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க தேவ சமூகத்தில். ஆனா ஆதி காலமாட்டே ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அலட்சியமா தான் இருப்பாங்க. ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்தில் ஆண்டவருக்கு உண்மையா நேரத்தை கொடுக்க
எடுக்கணும். கொஞ்ச நேரம் போட்டு நான் நிறைய நாள் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். இது அலட்சியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். 2 பேருடைய இருதயத்தையும் தான் பார்த்து கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு வைராக்கியம் இருந்து பாருங்க, ஆனா இருதயத்துல ஒரு மேட்டிமை. கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு அலட்சிய பண்ணின ஒரு இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேன்மை, அந்த இருதயத்தை பார்த்து கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வேத வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் பல பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடினார்கள். சங்கீதம் 19:77 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். நான் பிழைக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு சொன்னா, நம்ம பிழைச்சி இருக்கணும்னு சொன்னா ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்கணும். அவங்க சொல்றாரு பாருங்க, பிழைத்து இருக்கும்படி உங்க இரக்கம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம வாஞ்சிக்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை விரும்பணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிக்கணும் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில பல எதிர்பார்ப்பு இருக்கலாம், பல பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அந்த பிரயாசங்களையும் அந்த விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறது கர்த்தர் ஒருத்தர் தான், இல்லையா? என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதுல ஒரு வெற்றியை நம்ம பார்க்கணும், கர்த்தர் தான் தர முடியும். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தரணும், நம்ம மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம செய்யற காரியங்களை ஒரு வெற்றியை பார்க்க முடியும். உங்களுக்காக பல ஊழியக்காரங்க திறப்புல நின்று ஜெபிச்சாலும் சரி, உங்க நன்மையை விரும்புகிற அம்மா அப்பாவோ சகோதரங்கள் கூட இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு இரக்கம் தர முடியாது. அவங்களால நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை தர முடியாது. இறங்குகிற கர்த்தரால் மட்டும்தான். அல்லேலூயா. இறங்குகிற கர்த்தரால் மட்டும்தான் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறமா எப்போதும் என் வீட்டில் உங்க இறக்கம் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இறக்கம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். நம்ம தலைமுறை தலைத்து ஓங்கும், தலைமுறை ஸ்டாப் ஆகாது, தலைமுறை எழுப்பணும். ஹல்லேலூயா. குடும்பம் தலைக்கும், பிள்ளைகளுடைய திருமண தடை மாறும், பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனி திறக்கப்படணும், தலைமுறை அந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும். நம்ம வீட்டில் கர்த்தருடைய இரக்கம் இருக்கணும். ஆண்டவரே உங்க இரக்கம் எனக்கு வேணாம்ப்பா, நான் செய்கிற தொழில் எனக்கு உங்க இரக்கம் போதும்ப்பா. ஹல்லேலூயா. ஆமா, எல்லா மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் அவ இரக்கத்தால் மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணி எல்லாம் நம்ம வாங்க முடியாது. அவர் இறங்கி தந்தா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அதான் ஆண்டவர் சொல்றாரு, எவன் மேல் நான் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருந்தா இரக்கமாக இருப்பார். நம்ம கேட்கணும், ஆண்டவர் என் மேலே இரக்கமாக கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய இரக்கத்துக்கு வாஞ்சிங்க. பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் அவருடைய இரக்கம் மட்டும் நம்ம கூட இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினது நிமித்தம் அநேகர் ஆச்சரியமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொந்தப்படுத்தினதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இரக்கம், இயேசுவின் இரக்கம் எங்கெங்க வெளிப்பட்டதோ அங்கதான் அற்புதம் நடந்து. உங்க வீட்டில் ஒரு இரக்கம் வெளிப்படணும், உங்க வீட்டில் ஒரு நன்மை பிறக்கணும்னு சொன்னா, ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொன்னா, ஆண்டவருடைய இரக்கம் உங்க வீட்டில் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 14:14 நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஏசப்பாவை தேடி ஜனங்கள் எல்லாரும் வர்றாங்க பாருங்க. அதுல அவங்கள பார்த்ததும் ஏசப்பா மனதுருகிறார். காரணம் என்னன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, அங்குள்ள வந்த மனுஷர்கள் முடவர்கள், காது கேட்காதவங்க, குஷ்டரோகிகள், நடக்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, பலவீனமானவங்க, அடுத்தவங்களுக்கு உதவியோட நடக்கிறவங்க, இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை தேடி வர்றாங்க. ஹல்லேலூயா.
அவங்கள தூரத்திலிருந்து பார்க்கும்போதே இயேசு அவங்கள பார்த்து இறங்குகிறார், மனதுருகுகிறார். ஹல்லேலூயா. தேடி தேடி வர்றாங்களே இந்த ஜனங்கள், அவருடைய சூழ்நிலையை பார்த்தாரு, மனதுருகினார். வந்த எல்லா ஜனத்தையும் சுஸ்தமாக்கினார், எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சது. அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. காரணம் என்ன? வனாந்தரத்தில் ஜனங்கள் மேல தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசு அங்க இரக்கம் பாராட்டின நிமித்தம் வந்த எல்லா ஜனங்களுக்கு விடுதலை. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த பகல் வேளையில் உங்க மேல தேவ இரக்கம் வெளிப்படட்டும், தேவ இரக்கம் வெளிப்படட்டும். உங்களை பார்த்து என் தேவன் மனதுருகினால் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் நடத்துவார், சரீரங்களிலே ஒரு விடுதலை நடக்கும். உங்களை பார்த்து கர்த்தருடைய கண்கள் ஓ ஹல்லேலூயா மனதுருகி விட்டால் போதும், அந்த இரக்கம் மட்டும் உங்க வாழ்க்கையில கிடைத்தா போதும். ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி ஓடி ஆண்டவரை பார்த்ததும் வரான் பாருங்க, முழங்கால் படிட்டு கை கூப்புறான், இயேசுவே உமக்கு சித்தமானால் எனக்கு என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணான். கை கூப்பி இப்படி ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறான். பார்த்தா அவன் ஆண்டவர் பார்த்தது முதல் காரியம் என்ன தெரியுமா? அவனை பார்த்ததும் மனதுருகினார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். அதுல 41 வசனத்துல முதல் அவனை பார்த்தது ஆண்டவர் செஞ்சது மனதுருகினாரு. அவன் மேல ஏசப்பாவோட இரக்கம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமே, இரக்கம் தான் கிடைச்சது. இறக்கப்பட்டுட்டு ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? கையை நீட்டி அவன் மேல கையை வச்சுட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா. அப்பவே அவன் குஷ்டரோகம் நீங்கி விடுதலையாகி எழும்புனா. அவனுக்கு அன்னைக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மருந்து இல்லை, மருத்துவம் இல்லை, தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றது நிமித்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாயின்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போயிட்டு இருக்கிறார் பாருங்க, சீசர்களோடு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிரடையாக ஒரு மரித்த சரீரத்தை பாடையில் சுமந்துட்டு வராங்க. அந்த மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக சுடுகாட்டுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது சொந்த பந்தம் எல்லாம் அழுதுட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு தாய் அழுது கொண்டே வரான். ஏசு போறாரு, அங்க இருக்கிற அந்த ஊர்வலத்தை பார்க்கிறார். யாருமே அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, அழல்ல. அந்த தாய் அவருடைய பாதத்தை பிடிச்சு தன்னுடைய சூழ்நிலையை சொல்லல. அதுல அவளுக்கு அந்த இறந்த பையனுடைய சொந்தக்காரங்க ஏசப்பட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கல, எதுவுமே யாருமே செய்யல. ஆனா ஆண்டவர் அங்கு வருகிற அந்த காட்சியை பார்த்ததும் மனதுருகினார். ஹல்லேலூயா. மனதுருகிட்டு நேர அவர் எங்க போனார் தெரியுமா? செத்த அந்த பையனுடைய அம்மா பக்கத்துல போனார். போயிட்டு சொன்னார், நீ அழாதேன்னு சொல்லிட்டு அந்த பாடையை தொட்டார் பாருங்க. அந்த பாடையில செத்திருந்த சரீரம் உயிரோடு எழும்பி இருந்தது. அவ்வளவு ஒரு பெரிய அற்புத நாயினூர் ஊர்ல நடக்கணும்னு சொன்ன காரணம் தேவனுடைய இரக்கம் அந்த கிராமத்துல வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப அங்க பாருங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு அற்புத ஒரு அதிசயத்தையும் அன்றும் சரி இன்றும் சரி அவர் நம்முடைய வீடுகளிலேயோ இல்ல அவர் ஊழியம் செய்த நாட்களிலேயோ எதற்காக செய்தார் என்றால், தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னுடைய மேன்மையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் செய்யவில்லை. மாறாக ஜனங்கள் மேல் அவர் மனதுருக்கம் உடையவராயிருந்தார். அவர் ஜனங்கள் மேல் மனதுருகினதனால் மட்டும்தான் அங்கு அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் கிடைச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற போதுமானவர். பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம், படிப்பு வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். அந்த உலகத்துல தெய்வீக இரக்கத்தை பெற்ற சந்ததியா மட்டும் நம்ம இருந்தா போதும். ஓ ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய சந்ததிய அப்பத்துக்கும் தண்ணிக்கும் கர்த்தர் அலைந்து திரிய விடவே மாட்டார். ஏன்னா இது தேவ இரக்கம் பெற்ற சந்ததியுடைய தலைமுறை. ஹல்லேலூயா. ஆமா, தலைமுறை உங்களை காணும்படியா கர்த்தர் செய்வார். அவர் சொல்றாருல, ஓ தலைமுறையை நீ பார்ப்ப.
அதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். அவருடைய இரக்கத்தை பெற்ற சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய இரக்கம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டால் போதும். அல்லேலூயா. அவர் மனதுருகிற இரக்கம் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இரக்கம் பெற்றுட்ட நம்ம வாழ்க்கை அதிசயம் ஆச்சரியமா நடத்தப்படும். நம்ம எப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? நீதிமொழிகள்ல வேதம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள், ஹல்லேலூயா, 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு பாருங்க. சும்மா சும்மா இருந்தால் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்க அந்த வேத பகுதியில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் இந்த வேத வார்த்தை கேட்குறீங்க, பாக்கியவான்கள், பாக்கியவதி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ இரக்கத்தினால் நிரப்பப்படுறோம். இன்னைக்கு யாருக்கு தேவ இரக்கம் வேணும்னு கர்த்தர் விரும்பினாரோ அவங்கள தான் கொண்டு வந்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு இந்த வேதத்தில் சொல்லி காட்டியிருக்காரு பாருங்க. 2 காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று சொல்லுங்க. ஆமாம், பாவங்களை மறைக்கக்கூடாது. பாவங்களை மறைக்கக்கூடாது. 2வது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த 2ஐயும் நம்ம செஞ்சா நமக்கு தெய்வீக இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், இங்கே வசனத்தை சொல்லுது பாருங்க, பாவங்களை மறைக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. வாழ்வடையணும்னு சொன்னால் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை இட்டுட்டு விட்டு விடுறதில்ல. அதன் பிறகு அந்த பாவத்தை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. பாவம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு அனுபவம் தான். பாவம் கசக்கவே செய்யாது. எல்லாருக்கும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமாவது பாவம் சந்தோஷம் கொடுக்க நமக்கு. அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருந்தும் பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய குணாதிசயம் பரிசுத்தம். அப்படிப்பட்டவரை நான் ஆராதிக்கிறேன். நான் அவருக்கேற்ற பரிசுத்த வாட்டியாய் இருக்கணும்னு சொல்லி பாவங்களை விட்டு விலகுகிற இருதயம் எப்போ நமக்கு வருதோ, பாவம் நம்ம கண்ணு முன்னால்தான் நிற்கும் பாருங்க. இது என்ன படைச்ச ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி போகிறோம் பாருங்க. நீங்க பழைய காலத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, தண்ணி அணையில கல்லோ மண்ணோ வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. தண்ணி பாய்ச்சல்னு சொன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அணையை அடைச்சி வச்சிருக்கிற அந்த கல்லு மண்ணெல்லாம் எடுத்து தள்ளுவாங்க பாருங்க. எடுத்து தள்ளுன உடனே என்ன ஆகும்? தண்ணி அப்படியே எவ்வளோ வேகம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடைச்சி வச்சோமோ அவ்வளவு வேகமாக தண்ணி புறப்பட்டு வரும். அதே போல பாவத்தை விட்டு நம்ம ஓடும்போது பரலோக சிங்காசனத்தின் தேவ இரக்கம் அந்த ஸ்பாட்ல நம்ம மேல அப்படியே இறங்கும் பாருங்க. அதுதான் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும், அந்தரங்கத்தில் செய்கிற பாவமாக இருக்கட்டும், வெளியரங்கமாக செய்கிற பாவமாக இருக்கட்டும், எந்த பாவமாக இருந்தால் அந்த பாவம் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானதே இல்லை. அது எல்லாமே மனுஷனை மறைச்சிடலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்ணுக்கு மறைவானது இல்லை. அவருக்கு கண்ணுக்கு மாறி நம்ம இது யோபு சொல்றார், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அல்லேலூயா. அவருடைய கண்ணை மறைச்சிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழணும்னு சொன்னா ஆண்டவருடைய இரக்கம் வேணும். ஆண்டவருடைய இரக்கம் வேணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது தேவ இரக்கத்தை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தான் எண்ணி முடியாத அதிசயங்கள். சும்மா விலைக்கிரயம், ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு விலைக்கிரயம் கொடுக்காம ஒன்றும் வாங்கிட முடியாது. ஹல்லேலூயா. மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும்னு சொன்னா ஒன்றும் இறங்க மாட்டாரு. அல்லேலூயா. ஆமா, நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு வாழுகிற வாழ்க்கை தான் தெய்வீக இரக்கம் கிடைக்கும். அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் என்னிடம் விரும்புகிறபடினால்தான் இந்த ஒரு சிறு கூட்டமாக அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு வார்த்தை தந்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது தேவ ஜனமே. நாம் செய்கிறது பாவம் அக்கிரமம் தெரியாம அழிந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைய நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நான் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது தெரியுமா? தாவீதுக்கு கிடைத்தது. தாவீதுக்கு கிடைத்த கிருபையை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறார். தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. எங்க போய் யுத்தம் செஞ்சாலும் யுத்தத்திலே ஜெயம்தான் அவருக்கு. பல போர் வீரர்கள் சூழ்ந்து அதிகாரம் முழுவதும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற தாவீதை தேடி நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். எதற்காக வருகிறார்? கர்த்தர் எதற்காக அந்த தீர்க்கதரிசி அங்க அரண்மனைக்கு அனுப்புகிறார்? காரணம் உண்டு. இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பிரியமான மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டு பூசணிக்காயில மறைச்சி வைக்கிறது மாதிரி மறைச்சி வச்சிட்டான். ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செஞ்சுட்டு அதை மறப்பான். அடுத்து அவனுக்கு வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு நேராக ஓடிடுவான். தாவீது அதை தான் செஞ்சான். ஹல்லேலூயா. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. அப்போ நான் பரிசுத்தவான் தாவீது நினைச்சேன். நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படி நினைப்போம். பக்கத்தில் யாரும் பார்க்கல, கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பிள்ளைங்க பார்க்கல, அம்மா அப்பா பார்க்கல, நான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. மிகப்பெரிய ராஜா பாருங்க. அவருடைய படை வீரர்களில் ஒரு வீரனாக இருந்தது உரியா என்கிற ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று அவளோடு பாவம் செய்துவிட்டு இந்த போர் வீரன் உரியாவை தந்திரமாக அந்த தாவீது ராஜா கொன்று விடுகிறார். ஹல்லேலூயா. இது யாருக்குமே தேசத்தில் ரொம்ப தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியுமே தவிர வெளியில இது யாருக்கும் தெரியாது. தாவீது தந்திரமா, ராஜதந்திரமாய் காரியத்தை செஞ்சு மூடி மறைச்சிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப அழகா அரசாட்சி செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வருஷம் போச்சு, ஒரு வருஷம். ஹல்லேலூயா. 4 போச்சு, அப்படியே போய் ஒரு வருஷம் ஆயிற்று. ஆண்டவர் விடுவாரா? தாவீது வாழ்வடையணுமே, தாவீது கொடுத்த கிருபையை தாவீது இழந்துடக்கூடாது, தாவீதுக்கு வீட்டில் இரக்கம் வெளிப்படணுமே. இவன் இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே இவன் வாழ்ந்தா இவன் நரகத்துக்கு நேராக போயிடுவானே, இவன் அழிஞ்சிருவானே, இவன்கிட்ட அந்த சிங்காசனம் எடுத்து மாற்றப்பட்டு விட்டுருமேன்னு சொல்ற பரிதபிப்போடுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி அரண்மனைக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு சகோதரி அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. உங்களுக்கு ஏசப்பாவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம பிரசங்கத்தை கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜாவை தேடி இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வர்றாரு. எல்லாம் அறிஞ்சு தான் வர்றாரு. வந்த உடனே நாத்தான் இப்போ தாவீது அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்த உடனே தாவீது, நீ பெரிய பாவம் செஞ்சிட்ட, நீ அநியாயம் செஞ்சிட்ட, உரியாவை கொன்னுட்ட, மனைவி அபகரிச்சிட்ட, கர்த்தர் உனக்கு தண்டனை தர போறாரு அப்படி அவர் சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, அவர் வந்து நின்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, ராஜா நான் ஒரு கதை உங்கள்கிட்ட சொல்லலாமா, எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டார். பெரிய தீர்க்கதரிசி சொல்லுன்னு சொன்னார். தேசத்தில் நடக்கிற சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லணும், நீர் பெரிய நியாயாதிபதி, நீதியா மக்களை ஆளுகை செய்கிற ராஜா, உமக்கிட்ட நீதி உண்டு, இதுல என்ன எனக்கு ஒரு நீதியை நீங்க சொல்லணும் சொல்லி கதையை சொல்ல தொடங்கினாரு. ஹல்லேலூயா. அந்த ஒரு கதையே தாவீதுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது. எத்தனை பிரசங்கம் கேட்கிறோம் தேவஜனம். பிரசங்கத்துல நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கா? ஒரு கதையில தாவீது ராஜா ஹல்லேலூயா வாழ்க்கையை மாற்றினார், உணர்வடைந்தாரு. எத்தனை பிரசங்கம் பாவத்தை குறித்து, அநியாயத்தை குறித்து, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்றோம். ஒரு காதுல கேட்டுட்டு ஒரு காதலோடு விட்டுட்டு அப்படியே நம்ம போறோமே, நம்ம வாழ்வடைய முடியாதே, தேவ இரக்கத்தை இழந்துருவோமே, நம்மளால நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதத்தை பறி கொடுத்துருமே. நம்ம ஒரு ஆள் மூலமாக நம்ம சந்ததி கட்டி எழுப்பப்படணும்னு சொன்ன வார்த்தையை கேட்டு திருந்துகிற உணர்வடைகிற இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நான் இன்று சாட்சியா சொல்ல முடியும், இந்த பிரேயர் ஹால்ல எத்தனையோ ஜனங்கள் நான் பிரசங்கம் பண்ணி, நான் இல்லை ஆண்டவர் மூலமா பிரசங்கம் பண்ணி எத்தனையோ பேர் அறியாமைனாலோ அறிந்தோ செய்த சில பாவங்களை விட்டு திருந்தி இருக்கிறத என்கிட்ட சாட்சியா சொல்லியிருக்காங்க. ஆனா சிலர் இன்னைக்கும் வார்த்தையை கேட்டு அதே கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருதயமே உடைஞ்சி போகுது. ஆண்டவரே, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி என் இருதயம் உணர்வடையலையே ஆண்டவரே, உணர்வில்லாத இருதயம்.
ஹல்லேலூயா. ஆமென். உணர்வில்லாத இருதயம், பரிதபிக்கிற இருதயம், பிரசங்கங்களை கேட்டு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு கதையில ஒரு மிகப்பெரிய ராஜாவுல வாழ்க்கையில மாற்றம். என்ன கதை சொன்னார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராஜா ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருக்கு நிறைய ஆட்டு மந்த. அதே அந்த பணக்காரனு வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவனும் வாழ்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருக்கு. இந்த பணக்காரனுக்கு ஆட்டு மந்தையே, சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பணக்காரனுக்கு ஆட்டு மந்தையே இருக்குது. இந்த ஏழை குடியானவனுக்கு ஒரே ஒரு ஆடு. ஆட்டு மந்தையில நிறைய இருக்குது. இவன் இந்த ஒரு ஆடையும் பொத்தி பொத்தி வளர்த்தான் பாருங்க. பாசங்காட்டி தனக்கு ஒரு வீட்டில் உள்ள ஒரு குழந்தைய போல வளர்த்தான். ஆகாரம் கொடுத்து கொஞ்சி அதோட பேசி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இந்த பணக்காரனுக்கு வீட்டில் திடீர்னு ஒரு விருந்துகாரன் வந்துட்டான் பாருங்க. அவனுக்கு சொல்லுங்க ஆமாம் நிறைய ஷீபா சொல்லு அப்படியே ஹல்லேலூயா. ஆமாம் நிறைய ஆடு இருக்கு. அவன் நியாயமானவேனா அவன்கிட்ட இருக்கிற ஆடில் தான் ஒன்றை பிடிச்சி உன்னை விருந்துகாரருக்கு நீ பிரியாணி போடணுன்னாலும் நீ சூப் வச்சு கொடுக்கணும்னாலும் ஓ ஆட்டு மந்தையிலேருந்து ஒன்று எடுத்துருக்கணும். அது நியாயம். ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தான் மந்தையெல்லாம் பாதுகாத்துட்டான். அந்த ஏழை அந்த குடியானவன் வளர்க்குறான் பாருங்க ஒரு ஆடு. அதுக்கு மேலே தான் அவனுக்கு கண்ணு வந்தது. நினைச்சான் தந்திரமா ஒரு ஆடையும் பிடிச்சிட்டான், வெட்டிட்டான், குழம்பு வச்சுட்டான். அன்னைக்கு ஒரே விருந்து பணக்காரன் வீட்டில். ஹல்லேலூயா. இதுதான் ராஜா நடந்தது. இதுதான் கதை. ராஜா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ராஜாவுக்கு ஒரே ஆவேசம், ஆக்ரோஷம். யார் அது? ஏன் தேசத்துல இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சது யாரு? அவனை நான் விட மாட்டான். கொடுக்க போகிற தண்டனை மரண தண்டனை. தீர்க்கதரிசி அசையவே இல்லை பாருங்க. அப்படியே நின்னாரு. ராஜாவுடைய கண்ணுக்கு நேர தன் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். கையை நீட்டினார். கண்ணுக்கு நேர கையை நீட்டு. நீதான் அந்த மனுஷன். சிஸ்டர் பயந்துராதுங்க. நீதான் அந்த மனுஷன். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார் அதிகாரத்தோட. ஒரு தேவ மனிதன் சொல்றான், நீயே மனசாட்சி இல்லாம இரக்கம் இல்லாத கொடூரக்கார அந்த பணக்கார நீயே. ஹல்லேலூயா. சுக்குநூறு ஆயிட்டார் ராஜா. எதிர்பார்க்கல. ஹல்லேலூயா. ஆமா. இவருக்கு ரெண்டு வழி இருந்து பாருங்க ராஜாவுக்கு. நீ என்ன கை நீட்டி ஏன் அரண்மனையில் வந்து என்ன வார்த்தை பேசுற? ராஜ துரோகம், பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, சிறைசாலையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வழி. ரெண்டாவது வழி, தன் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடுகிற ஒரு வழி. ரெண்டாவது வழியை தாவீது ராஜா தேடிக்கொண்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரீபாரா ஷாத்தா ராபா. இரக்கத்தை பெற்றார் தாவீது ராஜா. ஹல்லேலூயா. அப்பவே சிங்காசனத்திலிருந்து இறங்கினாரு பாருங்க. ஓடி வந்து தேவ மனுஷனுடைய பாதத்தில் போய் முழங்கால் படிட்டு, ஐயோ தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். இந்த கொடூரமான பணக்காரனை போல நானும் கொடூரமான ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இருதயத்தில் மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடினா தெய்வீக இரக்கத்தை தாவீது பெற்றுக்கொண்டான். அதன் பிறகு தாவீது இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சார் என்று வேதத்தில் எங்கேயும் சொல்லலாம். அறிக்கை செய்ததோட விட்டு விட்டான் பாருங்க. தாவீதுடைய தலைமுறை இன்றைக்கும் பேசும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவஜன பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம பாவம் செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், யாரும் சொல்ல முடியாது. நம்ம வாயினால, பேச்சினால, சிந்தனைனால, செயல்னால ஏதோ புறத்தில் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். சிந்தனை பல யோசனைகளை சிந்திக்குது. அடுத்தவங்களுக்கு விரோதமா சிந்திக்குது. தேவையில்லாத பெருமையான மேட்டிமையான காரியங்களை சிந்தனை சிந்திக்குது. அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி அழிக்கலான்னு சிந்திக்குது. ஆனா சிந்திக்கிறதெல்லாம் நம்ம எல்லா நேரத்திலும் செய்யறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமா. ஆனா நம்முடைய சிந்தனைகளையும் நம்ம நினைவுகளையும் கர்த்தர் கணக்கிலே எடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களை, அருவருப்பான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான காட்சிகளை நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை பார்த்து பாவம் செய்து, ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாடல்களை காதுகளில் கேட்டு ரசிப்பது, ஹல்லேலூயா, காதுகளினாலே பாவம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு அந்த காரியங்களை மீறி கையினாலே செய்கிற பாவம் எத்தனையோ நேரம். பாவம் செய்தா நான் பாவம் செய்யலன்னு உள்ள இருதயத்தோட இருக்கக்கூடாது. தாவீது ராஜா போல நான் ஐயோ பாவம் செய்தேன் என்கிற இருதயம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அப்படியே தூக்கம் வருது, அதனால தான் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் பட்டார். அல்லேலூயா, ஆமென். எதற்காக? நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும் தாவீதை போல. அப்போதான் நமக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் மேலேயும் தாவீது மேலேயும் கர்த்தருக்கு அளவில்லாத அன்பு இருந்ததுனால தான் கேட்க வச்சிருக்கார். அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி அனுப்பி செஞ்ச பாவத்தின் அகோரம் எப்படிப்பட்டது என்பதை அறியாமல் அவன் இருந்த நரகத்தில் போய் இருப்பான். அவன் நரகத்தில் போய் அழிஞ்சிடக்கூடாதுங்குள்ள ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு பாரமும் ஒரு தாகம் தான் அன்பாக வெளிப்பட்டு நாத்தான் தீர்க்கதரிசி அரண்மனைக்கு அனுப்பினது. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா உங்கள் மேலே அதே அன்பு, என் மேலேயும் அதே அன்பு ஆண்டவர் இருக்கு. நரகத்துக்கு போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது, இரக்கத்தை இழந்துடக்கூடாது, நன்மையை சொந்தப்படுத்தணும், ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமா மாறணும், கிருபை விட்டு விலகிடக்கூடாது என் மகா. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவங்கள், ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஒரு நாள் பாவ அறிக்கை செஞ்சுட்டேன் விட்டுடாம தேவ ஜனமே, அல்லேலூயா, நம்மளுடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஜெபம் ஏன் நமக்கு பண்ண முடியலை, வேதம் ஏன் நமக்கு தியானிக்க முடியலை, ஏன் பிரசங்க நமக்கு கேட்க முடியலை நிறைய நேரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் பாவத்தோடு இருக்கும்போது பிரசங்கம் கேட்க முடியாது, பாவத்தோடு இருக்கும்போது ஜெபம் ஓடாது, பாவத்தோடு இருக்கும்போது வேதத்தில் உள்ள ஆழங்களை புரிஞ்சுட முடியாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் பாவங்களை அறிக்கை செய்யணும் தேவஜனமே. அறிக்கை செய்து அப்படியே டெய்லி அறிக்கை செஞ்சுட்டு மறுநாள் அந்த பாவத்தை செஞ்சோன்னா நம்ம இரக்கத்தை இழந்துரும். செய்யாமல் விட்டு மாறணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அதை விட்டு விலகுவதற்கு நம்ம கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய இரக்கத்தை பெற. ரெண்டாவது நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ரெண்டாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டாவது யாருக்கு இரக்கம் செய்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய கற்பனைகளை, வேத வசனங்களை கேட்டு விட்டு விடாதபடி அதை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கை கொள்ளுகிற ஜனங்கள், அதன்படி நடக்கிற ஜனங்கள். சும்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் இரக்கம் கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் பாருங்கள், ஞானஸ்தானம் என்கிற ஒரு சத்தியம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் எடுத்திருப்பீங்க, ஆனாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் சொல்கிறேன், இந்த சத்தியம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். தேவ நமக்கு தந்த கற்பனை இல்லையா, நமக்கு தந்த கட்டளை. ஆனால் அந்த கற்பனையை பாருங்கள், நம்ம நிறைய இதை குறித்து வாக்குவாதம் பண்ணி இந்த கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியாதவர்களாகி மாறி போகிறோம். ஆண்டவர் வேணும், ஆண்டவருடைய ஆராதனை வேணும், வசனம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு நிறைய இடத்துல நம்ம இந்த விதண்டாவாதம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை, கற்பனை. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் கை கொள்ளணும். பாருங்க,
நிறைய காரியங்கள் உண்டு, நம்ம இப்போ நேரம் இல்லை. நிக்கோதேமு என்கிற ஒரு தேவ மனிதன், நான் வெள்ளிக்கிழமை கொடுத்த பிரசங்கம், நிக்கோதேமு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான். நான் ஆண்டவரை தேடி தேடி வருவான். ராத்திரிக்கு வந்து, ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்து தேவனுடைய குமாரன் அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு மகிமைப்படுத்திட்டு போயிடுவான். நல்ல மனுஷன், சீசன் தான். ஆனால் பாருங்க, அவனுடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிடிச்சிருந்து ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அதோட நிக்கோதேமுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஆண்டவரை விரும்பி சொன்னார். நிக்கோதேமு, நீ ஆராதிக்கிறப்பா, நீ மகிமைப்படுத்துகிற என்ன, ஆனால் இது மட்டும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதியாக இருக்காதப்பா. நீ வந்து மறுபடியும் பிறக்கணும். நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுப்பான்னு சொல்லி ஆண்டவர் நிக்கோதேமு கிட்ட இந்த சத்தியத்தை சொல்றாரு. அப்ப நிக்கோதேமு கேட்கிறாரு, ஆண்டவரே நான் ஏற்கனவே அம்மா வயிற்றுலேருந்து பிறந்துட்டேனே, இனி நான் எப்படி ஒருக்கா பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டது ஒரு சத்தியம் தான் இல்லையா, சரியா யதார்த்தம். அவர் பிறந்துட்டாரு. ஏசப்பா சொல்றாரு, நீ என்ன பிறக்கணும்னு சொல்றாரு. அப்ப எப்படி பிறக்கிறதுக்கு ஒரு கேள்வி வருது அவருக்கு. எப்படி பிறக்கணும்? நீ பிறந்திருக்கப்பா, நீ பாவ ஆதாம் என்கிற பழைய ஆதாமனுடைய சுவாபத்தோட பிறந்திருக்காப்பா. புதிய ஆதாம் என்கிற இயேசுவின் சுவாபத்தோடு நீ மறுபடி பிறக்கணும். அதுக்கு தண்ணீனால மூழ்கிற ஞானஸ்தானத்தை நீ பெற்று நீ இந்த கிறிஸ்துவின் சுவாபத்தோடு புதிய ஆதாமாய் நீ எழும்புகிற ஒரு அனுபவத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் என்றால் ஜலத்தினால் பிறக்கணும்னு சொல்லி ஏசப்பா அங்கு நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட கட்டளைகள் நம்ம ஆராதிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், காணிக்க கொடுக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சாட்சி அறிவிக்கிறோம், எல்லாம் சரிதான். கர்த்தர் நம்மட சொல்றது, கற்பனை கீழ்ப்படி நீ இரக்கம் பெறுவாய். ஹல்லேலூயா. நம்ம எங்கேயாவது ஞானஸ்தானம் பெற்று தீராத வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? இல்லை ஞானஸ்தானம் பெற்று யாராவது செத்து இருக்காங்களா? இல்லை, ஒரு சின்ன ஒரு காரியம்தான், கீழ்ப்படுகிறதுக்கு ஒரு சின்ன காரியம். ஆனால் அதுவே நம்ம செய்யாமல் விதண்டாவாதம் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சிலுவையில் ஒரு கள்ளம் வந்து தொங்கினான் இல்லையா, அவன் வந்து ஆண்டவரோடு பரலோகத்து போனான், அவன் ஞானஸ்தானே எடுத்தானா, இப்படிலாம் வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கள்ளனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? இது ஒன்றும் போதும், இந்த ரெண்டும் போதும். கள்ளன் ஞானஸ்தானே எடுத்தானான்னு கேட்பாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் கள்ளனை ஃபாலோ பண்ணுறவங்களா, ஜீசஸை ஃபாலோ பண்ணுறவங்களா? இயேசு என்ன சொன்னார் அதுதான். அந்த கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நாம் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் இரக்கத்தை பெற்ற சந்ததியாய் மாறுவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.